அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் துல்காதாவினுடைய கடைசி கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகரிபிலே தமிழகத்தில் ஏதேனும் ஒரு பகுதிகளில் பிறை தென்படும் பட்சத்தில் துல்ஹஜ் 1 நாம் அடைந்து விடுவோம். அந்த அடிப்படையில் அந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களாக இஸ்லாம் நமக்கு சொல்லும் பொழுது குர்பானியை இஸ்லாம் ஒரு வணக்கமாக நமக்கு சொல்லுகிறது. அந்த குர்பானி கொடுப்பதற்கு யார் சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தனியாக ஒரு ஆட்டை கொடுத்தாலும் சரி, அல்லது கூட்டு குர்பானியில சேர்ந்து குர்பானி கொடுப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் அந்த துல்ஹஜ் பிறை 10 பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு அதிலிருந்து அந்த 10 11 12 இது போன்ற நாட்களில் குர்பானி கொடுத்துக் கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதிக்கிறது. அப்ப அந்த குர்பானி கொடுப்பதனுடைய ஒரு சட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, இதா ரஅய்தும் ஹிலால தில்ஹிஜ்ஜா, உங்களில் ஒருவர் துல்ஹஜ் பிறையை பார்க்கிறார், வ அராத அஹதுக்கும் ஐ யஹ்ய, இன்னும் அவர் குர்பானி கொடுப்பதற்கும் நாடுகிறார். துல்ஹஜ் பிறையும் பார்த்தாச்சு, நம்ம இந்த துல்ஹஜ் 10 என்ன செய்வோம், பெருநாள் தொழுது குர்பானியும் கொடுத்துருவோம் என்றும் அவர் நியத்து வைக்கிறாரு. இப்படி நீங்கள் செய்தால் ஃபல் யும்சிக் அன் ஷஅரிஹி வ அல்ஃபாரிஹி, அவங்க தன்னுடைய முடிகளை வெட்ட வேணாம், தங்களுடைய நகங்களை வெட்ட வேண்டாம். மற்ற நேரங்களில் முடி வெட்டுவது நகம் வெட்டுவது பிரச்சனை இல்லை. ஆனால் குர்பானி கொடுக்க நியத்து உள்ள ஒரு நபர், குர்பானி கொடுப்பதற்கு வசதி உள்ள ஒரு நபர் அந்த குர்பானி அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை பார்த்து விட்டால் பிறையை பார்த்ததுல இருந்து அந்த முடி வெட்டுறது நகை வெட்டுறது அந்த குர்பானி கொடுத்து முடிக்கிற வரை இந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு ஒருவேளை மகரிபில பிறை தென்பட்ட துல்ஹஜ் 1 அடைஞ்சிருவோம். அப்ப குர்பானி கொடுப்பதற்குரிய சக்தி உள்ளவர்கள், குர்பானி கொடுக்க நியத்து உள்ளவர்கள், அதுக்கு முன்னாடியே முடி வெட்டுவதாக இருந்தாலும் நகை வெட்டுறதா இருந்தாலும் அது போன்ற காரியங்கள் அதுக்கு முன்னாடி ஏற்பாடு செஞ்சுக்கிடுங்க. இப்ப ஒருவேளை இப்ப நமக்கு பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு ஒரு 4 நாள் கழிச்ச பிறகு நமக்கு பொருளாதாரம் வருது, பரக்கத்து அல்லாஹ்வுடைய பரக்கத்து வருது. அப்ப நம்ம குர்பானி கொடுக்க நாடுனோம்னா, எப்ப நம்ம குர்பானி கொடுக்க நாடுகிறோமோ அந்த நேரத்தில் இருந்து நம்ம ஆரம்பத்திலேயே துல்ஹஜ் பிறை 1 ஆரம்பத்திலேயே குர்பானி கொடுப்போம் என்ற ஒரு நியத்து இருந்தால் நம்ம இப்பவே அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டியதுதான். அல்லது இப்ப இல்ல நம்ம எல்லாம் குர்பானி கொடுக்க மாட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வழிகளில் நமக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டி அதற்கடுத்து பொருளாதாரம் நமக்கு கிடைச்சா எப்போ குர்பானி கொடுக்கிறோம் என்ற ஒரு நியத்து வைக்கிறோமோ அப்பத்துல இருந்து அந்த குர்பானி கொடுத்து முடிக்கிற வரை தலைமுடி வெட்டுறது, நகங்களை களையிறது, அது போன்ற காரியங்கள் ஈடுபட வேண்டாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த துல்ஹஜ் பிறை 9 அரஃபா தினம், அந்த அரஃபா தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு நோருக்கு சொல்லி சொல்றாங்க. அந்த அரஃபா தினத்தில் நோன்பு வைக்கும் பொழுது அவருக்கு முந்தைய ஒரு வருட பிந்தைய ஒரு வருட சிறுபாவங்கள் அதனால் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதை மனதில் பதிய வச்சுக்கிடுங்க. இன்னும் இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் இருக்குது, அந்த 10 நாட்களில் நாம் வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்ய அது நமக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப அதிகமான நன்மைகளை தருவான். புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, மல் அமலு ஃபி ஐயாமின், அந்த துல்ஹஜ் பிறை 1 இருந்து அந்த 10 வரை உள்ள அந்த நாட்களிலே ஒருவர் அமல் செய்வது என்பது அஃதலு மின்ஹா ஃபி ஹாதிஹி, அவருக்கு இந்த நன்மை கிடைக்கிறதை விட ரொம்ப சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நன்மை கிடைக்கிறதை விட சிறந்ததுங்கிறீங்களே, இந்த நன்மனை ஒருவர் ஜிஹாதிற்காக அல்லாஹ்வுடைய பாதையில தன்னை அர்ப்பணிச்சு போருக்கு போறாரு, அந்த நன்மையை விட ரொம்ப சிறந்த நன்மையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாங்கறாங்க. ஜிஹாதிற்கு போறதை விட சிறந்த நன்மை. ஆனால் ஒருவர் ஒரு போர்க்களத்தில் போய் தன்னுடைய பொருளாதாரத்தையும் இழந்து தன்னுடைய உயிரை இழந்தார அந்த சிறப்பு அடைய முடியாது. போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை இழந்து ஷஹீத் ஆகியிருப்பாங்கல்ல, அந்த ஷஹீதுடைய சிறப்பை நம்ம அடைய முடியாது. ஆனால் இந்த ஜிஹாது செய்யக்கூடியவர் என்ன நன்மை எதிர்பார்த்து போறாரோ அதை விட சிறந்த நன்மைகளை நம்ம இந்த துல்ஹஜ் 1 10 நாட்கள் வரை செய்யக்கூடிய நன்மைகளை அடையலாம் என்று குறிப்பிடுறாங்க. அந்த 10 நாளுக்குரிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு உள்ள நாம் அனைவருமே அந்த 10 நாட்களிலேயும் வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துவோம். இறைவன் நமக்கு நன்மை தர போதுமானவன் என கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.